வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். எமரால்டு மூன்றடி பாலம் பகுதியை சிறுத்தை கடந்து செல்லும் காட்சி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் கண்காணிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சுமார் 60% வனப்பகுதிகளை உள்ளடக்கியது. இந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் உள்ளன. உதகை நகராட்சிக்கு உட்பட்ட HPF, மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு, ரோஸ்மவுண்ட், ஹெல்கில் உள்ளிட்ட பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் தற்பொழுது அதிகரித்து வருகிறது. இந்திரா நகர், பெரிய பிக்கட்டி ஆகிய பகுதிகளிலும் அடிக்கடி உலா வந்து செல்கின்றன. இந்த நிலையில் காலை 6:45 மணிக்கு எமரால்டு மூன்றடி பாலம் பகுதியில் சிறுத்தை, புலி நடமாட்டம் காணப்பட்டது. பொதுமக்கள், தேயிலை தோட்ட பணியாளர்கள், விவசாய வேலை செய்பவர்கள், கால்நடை வளர்ப்பவர்கள், அந்த வழியாக வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் வடமாநில தொழிலாளர்கள், குளிக்க துவைக்க செல்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. சிறுத்தை கடந்து செல்லும் காட்சி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த பகுதிகளில் வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து அதனை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.